ஹாய்ப்பா, ரத்தியின் உலகம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கான்னு பாருங்கள். சரியா? இந்த வீடியோஸை லாஸ்ட் எண்டு வரைக்கும் தள்ளி விடாமல் பாருங்கள். இதுவும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் நடந்திருக்கா அந்த நிகழ்வு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இது நான் இருக்கும்போது, சரியா, நான் நடத்தும் போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள். சரியா? இது நான் ஒரு குழுக்கு தலைவியாக இருந்திருக்கேன். மகளிர் குழுக்கு தலைவி. ஒரு 20 பேர் வச்சு நாங்கள் நடத்தினோம். ஆனால் உண்மையிலே ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக போனது. 1-2 பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க, எல்லோரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்ச மெம்பர்ஸ் எல்லாமே சூப்பர் மெம்பர்ஸ். அந்த மாதிரி நான் வச்சு குழு நடத்தினேன். கூட்டுறவு வங்கியில், சரியா, மத்திய கூட்டுறவு வங்கியில் நான் ஆல்ரெடி 5 லட்சம் வரைக்கும் லோன் எடுத்த மக்களுக்கு சேல்ஸ் கொடுத்து எல்லாத்துலேயுமே நான் நல்லா பண்ணி நல்லா வந்தேன். அது லாஸ்ட் எண்டில் முடிய போகிற தருணத்தில், இந்த குழுவை நான் பிரித்து போகிற தருணத்தில் கொஞ்சம் லோன் எடுத்து கொடுத்தேன். சரியா? இது ரொம்ப நாளைக்கு, இப்போது கொஞ்ச நாளைக்கு முந்தி நடந்த சம்பவம் தான். சரியா? இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கான்னு கேட்கேன். இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அப்போது அப்படியே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மக்கள். பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 2-3 பேர் மட்டும்தான். சரியா? நான் லோன் காசு கேட்டு போனால் கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்துக்கிடுவாங்க. அக்கா அக்கான்னு சவுண்டு கொடுத்தா கூட வெளியில் வர மாட்டாங்க. கேட்டால் பக்கத்து வீட்டு அக்கடை சொல்லிவிட்டு வெளியூர் போயிட்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதை நான் ஒரு 2-3 வாட்டி அப்படியே ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரியா? கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன் அப்படின்னா, என்னடா இது பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு இன்றைக்கி இந்த டேட்டில் கட்டலை அப்படின்னா நாளைக்கு கட்டினா அதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி போடுவாங்க. சரியா? ஒரு நாள் வட்டி விடும். அந்த ஒரு நாள் வட்டி நம்மளோட தலையில் விடும். சரியா? அப்படிங்கும்போது நான் அதை யோசனை பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா நம்ம கை எடுக்கும்போது நல்லா பண்ணாங்க, இப்போ என்னடா லாஸ்ட் முடிய போகிற டயத்தில் இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு நாள் காலையில் போயிட்டேன். அவங்க எந்த வெளியில் சொல்லுறதுக்கு முந்தைய நான் போய் அக்கா என்னக்கா இப்படி பண்ணீங்க, நேற்று வீட்டுக்குள்ள தான் இருந்தீங்க, நான் எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு, அக்கா காசு இல்லைக்கா அதனால தாக்கா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு மறுநாள் சாரி கேட்டாங்க. ஆனால் உண்மையிலே நல்லா கட்டினவங்க, அவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை, அதனால் கொஞ்சம் டிலே பண்ணாங்க. நல்லவங்க. சரியா? அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சேன், அக்கா அந்த மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மாதத்துலேருந்து ஆல்ரெடி என்னை அலையவே வைக்கலப்பா. ஏன்னா நான் அந்தளவுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணிவிட்டு, அந்தளவுக்கு, ஏன்னா ஒருத்தங்க சண்டை போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட நல்ல முறையில் காசை வாங்கி கட்டிட்டு நம்மளும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொன்னேன். சரிக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நான் ஒரு நாளைக்கு முந்தையே கொடுத்துருதேன்.